Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 1ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். அதில் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கான தீர்வு காணுதல் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, நேரிய சமன்பாடுகளோட தொகுப்புக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் அணி வடிவத்தை எழுதிடணும். லீனியர் ஈக்குவேஷன்ஸோட மேட்ரிக்ஸ் ஃபார்மை எழுதிடணும். இப்போ இதுதான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், நேரிய சமன்பாடுகள். 2x + 3y - 5z + 7 = 0, 7y + 2z - 3x = 17, 6x - 3y - 8z + 24 = 0னு 3 ஈக்குவேஷன் இருக்குது. இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அணி வடிவத்தை எப்படி எழுதுறதுனா, இந்த கோஎஃபிஷியன்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -5. அதே மாதிரி இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 7, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 2. இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -8. அதுக்கப்புறம் இந்த XYZ ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7. இந்த ஃபார்மேட்டில் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் போகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7, இது அப்படியே இந்த பக்கத்தில் தான் இருக்குது 17, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -24. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா AX = B. இது A மேட்ரிக்ஸ், இது X மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். இதை கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதுனதுனால இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். A system of linear equations having at least one solution is said to be consistent. A system of linear equations having no solution is said to be inconsistent. இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்ல, ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா, ஒரு சொல்யூஷன் அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாவது இருந்துச்சுன்னா அப்போ அதை கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். சொல்யூஷனே இல்லைன்னா அதுக்கு பேர் இன்கன்சிஸ்டன்ட். ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது குறைந்தது ஒரு தீர்வு பெற்றிருந்தால் அத்தொகுப்பானது ஒருங்கமை உடையது எனப்படும். ஒரு தீர்வு கூட பெறவில்லை எனில் தொகுப்பானது ஒருங்கமைவற்றது எனப்படும். அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நேரிய சமன்பாடுகள் தொகுப்புக்கு ஒரு தீர்வாது இருந்துச்சுன்னா அது ஒருங்கமை உடையது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தீர்வு கூட இல்லைன்னா ஒருங்கமைவற்றது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேர்மாறு அணி காணல் முறை. இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காசியன் எலிமினேஷன் மெத்தட். நேர்மாறு அணி காணல் முறை, கிராமர் விதி, காசியன் நீக்கல் முறை அப்படின்னு 3 மெத்தட் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நேர்மாறு அணி காணல் முறை. இது வந்து AX = Bன்னு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி போட போகிறோம். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், கெழுக்களின் அணி. அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணியாகவும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜியமற்ற கோவை அணியாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இதோட சொல்யூஷன் என்ன வரும்னா X = A இன்வர்ஸ் B. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருந்துச்சுன்னா தானே A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம்ல. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பூஜ்ஜியமற்ற கோவை அணினா அதோட அணிக்கோவை மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதாவது நான் சிங்குலர் பூஜ்ஜியமற்ற கோவை அணி, அதுக்கு தான் A இன்வர்ஸ் நேர்மாறு அணி கண்டுபிடிக்கலாம். ஸோ X = A இன்வர்ஸ் B தான் இப்போ ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.22, எக்ஸாம்பிள் 1.22. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. 2 அன்னோன் வேரியபிள்ஸ், 2 தெரியாத மாறிகள் இருந்துச்சுன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். 3 இருந்துச்சுன்னா 3 ஈக்குவேஷன் இருக்கணும். இப்போ 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கா, x1 y1, 2 ஈக்குவேஷன் இருக்குது. 5x + 2y = 3, 3x + 2y = 5. தொகுப்பின் அணி வடிவம், இதை வந்து ஃபஸ்ட்டு அணி வடிவத்தில் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிடணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா AX = B ஃபார்மில் மாற்றணும். ஏங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கெழுக்களின் அணி 5, 3, 2, 2. எக்ஸுங்கிறது இந்த வேரியபிள்ஸ் மாறிகள் XY, Bங்கிறது இந்த சைடில் இருக்குது 3, 5. இப்போ இது நான் சிங்குலரான்னு கண்டுபிடிக்கணும். இந்த A மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக பூஜ்ஜியமற்ற அணிக்கோவையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் A = டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 to 3 2. அப்போ 10 - 6 = 4, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், A இன்வர்ஸ் காண இயலும். இப்போ அதுக்கு A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு 1 by இது A B C Dனா
ஏடி மைனஸ் பிசி 1/AD மைனஸ் பிசி. அதுக்கப்புறம் இந்த டிஐயும் ஏ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்படி தானே 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/AD மைனஸ் பிசி டிஏ. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுறது மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ என்ன ஆகும்? 1/AD மைனஸ் பிசி. ஏங்கிறது இது, டிங்கிறது இது. 10 மைனஸ் 6 அதுதான் இந்த டிட்டர்மினன்ட்லேயும் வரும். 10 மைனஸ் 6 இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 இங்கே போகும், 5 இங்கே வந்துடும். இது -2 -3 ஆகிடும். ஸோ 2 இங்கே போயிடுச்சு, 5 இங்கே வந்துடுச்சு, -2 -3. இப்போ 1/4 இன்ட்டு 2 -2 -3 5. அடுத்தது என்ன ஸ்டெப்பு? எக்ஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. எக்ஸுங்கிறது என்னது? XY. எக்ஸுங்கிறது XY ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ங்கிறது 1/4 2 -2 -3 5. பிங்கிறது 3/5 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் 1/4 அப்படியே இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மேட்ரிசஸ் மல்டிப்ளிகேஷனில் 2 × 3 6 -10 -3 × 3 -9 +25. இப்போ 1/4 இன்ட்டு -4 6 -10 -4 -9 +25 16. இப்போ இந்த 4 உள்ளே கொண்டு போனோம்னா 4 divided by 4 -4 divided by 4 -1 16 divided by 4 4. இப்போ xy தான் -1 4. அப்போ x equal to -1 y equal to 4. சொல்யூஷன் செட் தீர்வு x equal to -1 y equal to 4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.23 எடுத்துக்காட்டு 1.23. Solve the following system of equations using matrix inversion method. பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 unknown வேரியபிள்ஸ் இருக்குது. 2x1 + 3x2 + 3x3 = 5, x1 - 2x2 + x3 = -4, 3x1 - x2 - 2x3 = 3. இப்போ இந்த தொகுப்போட அணி வடிவம் சிஸ்டம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ் சிஸ்டம் எழுதணும். AX = B ஃபார்மேட்டில் ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ஸ்லாம் எடுத்து எழுதணும். 2 1 3 3 -2 -1 3 1 -2. வேரியபிள்ஸ் வந்து x1 x2 x3 x = x1 x2 x3. இந்த பக்கம் இருக்கிறது b = 5 -4 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3. ஸோ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அடுத்தது நான் சிங்குலர், பூஜ்ஜியமற்ற அணிக்கோவையான்னு பார்க்கணும். பூஜ்ஜியமற்ற அணிக்கோவைனா அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் A = டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 1 3 3 -2 -1 3 1 -2 2 × 4 + 1 -3 × -2 -3 + 3 × -1 + 6 2 × 5 -3 × -5 + 3 × 5 10 + 15 + 15 = 40. not equal to 0. not equal to 0 வந்ததுனால A inverse exists. A inverse காண இயலும். A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/determinant of A into adjoint A. 1/determinant of Aங்கிறது 40. adjoint A எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த ரோ அந்த காலமை விட்டுட்டு இதுலேருந்தே பார்க்கலாம். அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு மீதியை கண்டுபிடிப்போம். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லாம் போட்டது ஞாபகம் இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸில் வேல்யூ போட்டுட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டா 4 + 1, இதுக்கு -2 -3, இதுக்கு -1 + 6, இதுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா -6 + 3, இதுக்கு -4 -9, இதுக்கு -2 -9, இதுக்கு 3 + 6, இதுக்கு -2 -3, இதுக்கு -4 -3. இதோட டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஈக்குவல் டு 1/40. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5, இது +5, இது +5, இது +3, இது -13, இது +11, இது +9, இது 1, இது -7. இதுக்கு டிரான்ஸ்போஸ் 1/40 இன்ட்டு டிரான்ஸ்போஸ்னால் ரோ எல்லாத்தையும் காலமாக மாற்றி எழுதிடும். அப்போ 5 5 5 3 -13 11 9 1 -7. இதுதான் A இன்வர்ஸ். அதுக்கப்புறம் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நேர்மாறு அணி காணல் முறைப்படி x = A இன்வர்ஸ் B. x என்னது? x1 x2 x3. A இன்வர்ஸ்ங்கிறது 1/40 5 3 9 5 -13 1 5 11 -7. Bங்கிறது 5 -4 3. அதங்க போட்டுக்கணும். இப்போ 1/40 அப்படியே போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் 5 × 5 25 -12 + 27.
அடுத்தது இந்த ரோவோட மல்டிப்ளை பண்ணணும் 25 + 52 + 3 அடுத்தது இந்த ரோவோட 25 - 44 - 21 = 1/40 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 40 இது 80 இது -40 இந்த 40ஆல் டிவைட் பண்ணால் 1 2 -1 therefore x1 = 1 x2 = 2 x3 = -1 இப்போ சொல்யூஷன் செட் x1 = 1 x2 = 2 x3 = -1 அதுதான் தீர்வு நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.24 எக்ஸாம்பிள் 1.24 if a = -4 4 4 -7 1 3 5 -3 -1 and b = 1 -1 1 1 -2 -2 2 1 3 find the products ab and ba and hence solve the system of equations x minus y plus z = 4 x minus 2y minus 2z = 9 2x plus y plus 3z = 1 a = -4 4 -7 1 3 5 -3 -1 மற்றும் b = 1 -1 1 1 -2 -2 2 1 3 எனில் பெருக்கற் பலன் ab மற்றும் ba காண்க இதன் மூலம் x minus y plus z = 4 x minus 2y minus 2z = 9 2x plus y plus 3z = 1 என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க a -4 4 4 -7 1 3 5 -3 -1 bங்கிறது 1 -1 1 1 -2 -2 2 1 3 ஃபஸ்ட்டு ஏபியும் பிஏவும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும் ஏபி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் -4 + 4 + 8 அடுத்தது 4 - 8 + 4 அடுத்தது -4 - 8 + 12 இப்போ செகண்ட் ரோ -7 + 1 + 6 அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் +7 -2 + 3 அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம் -7 -2 + 9 அடுத்தது தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 5 -3 -2 அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் -5 + 6 -1 அடுத்தது தேர்ட் ரோ தேர்ட் காலம் 5 + 6 -3 இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது கேன்சல் ஆகிடுது 8 இது கேன்சல் ஆகிடுது 0 இது கேன்சல் ஆகிடுது 0 இது கேன்சல் ஆகிடுது 0 இது 10 - 2 8 இது கேன்சல் ஆகிடுது 0 இது கேன்சல் ஆகிடுது 0 இது கேன்சல் ஆகிடுது 0 இது 11 - 3 8 இப்போ 8ஐ வெளியில் எடுத்துட்டா 8 × 1 0 0 0 1 0 0 0 1 ஆகிடும் இது யூனிட் மேட்ரிக்ஸ் 3/3 இருக்கிறதுனால ஆர்டர் 8i3 இப்போ ஏபிங்கிறது 8i3 நெக்ஸ்ட்டு பிஏ கண்டுபிடிக்கணும் பிஏ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அடுத்தது ஏவை போட்டுக்கணும் பிங்கிறது 1 -1 1 1 -2 -2 2 1 3 ஏங்கிறது -4 4 4 -7 1 3 5 -3 -1 இது ரெண்டை இப்போ மல்டிப்ளை பண்ணணும் -4 + 7 + 5 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 4 -1 -3 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 4 -3 -1 second row first column -4 + 14 -10 second row second column 4 -2 + 6 second row third column 4 -6 + 2 third row first column -8 -7 + 15 third row second column 8 + 1 -9 third row third column 8 + 3 -3 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 0 0 0 8 0 0 0 8 இதுலேயும் 8ஐ வெளியில் எடுத்துட்டா 8 × 1 0 0 0 1 0 0 0 1 இதுவும் 8i3 இப்போ ஏபியும் 8i3 பிஏவும் 8i3 இப்போ இந்த பக்கம் இது ஃபுல்லாக 1/8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ என்ன ஆகும் 1/8 ஏபி = 1/8 பிஏ = 1/8 × 8i3 ஆகிடும் இந்த 8ஐ கேன்சல் பண்ணுறதுக்காக இப்போ என்ன ஆகும் இந்த 1/8 ஏவை குரூப் பண்ணிக்கலாம் 1/8 ஏ × பி இந்த 1/8ஐ இந்த பக்கம் போட்டுட்டு பி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்போ பி × 1/8 ஏ இங்கே 8 8 கேன்சல் ஆகிடும் = i3 இப்போ ஐங்கிறது எப்போ வரும் ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ பி இன்வர்ஸ்னாலும் ஐ பி இன்வர்ஸ் பினாலும் ஐ அப்போ இதுதான் பி இன்வர்ஸ் பி = ஐ இது பி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ பி இன்வர்ஸ் பி = பி இன்வர்ஸ் = i3 அப்போ பி இன்வர்ஸ் 1/8 ஏ × பி = பி × 1/8 ஏ = i3ன்னு இருக்குது அப்போ இதுதான் பி இன்வர்ஸ்
B inverse is equal to 1 by 8A. தொகுப்பின் அணி வடிவம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் AX equal to B அந்த ஃபார்மில் எடுத்து எழுதிடலாம் அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துரு ஈக்குவேஷன்ஸை. இப்போ ஒரு B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். x minus y plus z equal to 4, x minus 2y minus 2z equal to 9, 2x plus y plus 3z equal to 1. அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம் அணி வடிவத்தில். 1 minus 1 1, 1 minus 2 minus 2, 2 1 3, x y z is equal to இந்த பக்கத்தில் இருக்கிறது 491. 491. AX equal to B ஃபார்மில் இருக்குது. இப்போ இது என்னது 1 minus 1 இந்த ஃபார்மில் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஆனால் இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 1 minus 1 1, 1 minus 2 minus 2, 2 1 3ன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம்ல, அது பார்த்தோம்னா இந்த B கொடுத்துருக்க பியாக இருக்குது. அது பின்னு கொடுத்துருக்காங்களா, ஏபிபியை கண்டுபிடிக்க சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்களா, அந்த பி மேட்ரிக்ஸ் தான் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக வந்துருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக பி போட்டுறணும். XYZ equal to 491. Therefore XYZ equal to இந்த B இந்த பக்கம் போச்சுன்னா B inverse 491. B inverse என்னது 1 by 8A. அதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். 1 by 8A 491. இப்போ ஏக்கு பதிலாக கொடுத்துருக்க A மேட்ரிக்ஸ், இந்த A மேட்ரிக்ஸை அந்த இடத்துல போடணும். 1 by 8 into ஏக்கு பதிலாக A மேட்ரிக்ஸை போட்டுட்டு இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், -16 + 36 + 4, -28 + 9 + 3, 20 - 27 -1 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 8 into 24 - 16 - 8, 8ஆல் டிவைட் பண்ணால் 3 - 2 - 1. Therefore சொல்யூஷன் செட் தீர்வு x equal to 3, y equal to -2, z is equal to -1.